இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1999 இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் ஏன் தனியாக வந்தார்? 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார், 98 சேர்ந்து நின்ற மூப்பனார் 99 ஏன் வெளியே வந்தார்? 1998 முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார். அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் படிக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். நீங்களாவது படித்து பாருங்கள். ஏனென்றால் கலைஞர், நான் ஒருவர் செத்து விட்ட பிறகு அவர் என்ன இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை. ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒரு முறை சொன்னார், மணியன், வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது. அதைவிட சிரித்துக்கொண்டு, நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர், அதைவிட சிரித்துக்கொண்டே சொன்னார், முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன். என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால், என்னையா இன்னைக்கு முரசொலியை படிச்சியா என்று நான் கேட்பேன். நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான். நான் அவனை விட மாட்டேன். சரி, இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன், சரி, நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன். அவனுக்கு தெரியாது. இது வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக, நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன். அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன். நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா அது? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தால், ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன், போராட்டங்களால் நாடு சுடுகாடாகும் என்று சொன்னார் அவர். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். மறந்து விட்டீர்களா நீங்கள்? 2006 இருந்து 2011 வரை இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா? சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா? சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான், அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான். எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் சொல்கிறீர்களே, இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே. நீங்கள் பேசலாமா என்று இதை பேசலாம். யார் பேசலாம்? காமராஜ் இருந்தால் பேசலாம், கக்கன் இருந்தால் பேசலாம், வாசன் பேசலாம், பொன் ராதாகிருஷ்ணன் பேசலாம், தமிழறிவி மணியன் பேசலாம். நீங்கள் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில், ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான். நீங்கள் யோசித்து பாருங்கள். நாளையே நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்படிதான் வந்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் முடிவெடுத்து விடுங்கள், இனி உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை கோலாகலங்கள் நடக்கப் போகின்றன என்பது. இவர்கள் எல்லாம் நாட்டிற்கு சேவை செய்ய வந்தவர்களா? யோசியுங்கள். இவர்களில் ஒருவராவது காந்தி உண்டா? ஒருவராவது காமராஜ் உண்டா? ஒருவராவது கக்கன் உண்டா? நான் ஆச்சாரிய கிருபலானி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலேயே மிக நீண்ட காலம்
சுதந்திர போராட்ட சூழலில் பொதுச் செயலாளராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி. நாடு விடுதலை பெற்ற பொழுது அவர்தான் இந்த இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். நாட்டு பிரிவினையில் கையெழுத்து போடுகிற பொழுது நேரு ஒரு கையெழுத்தும் ஆச்சாரிய கிருபலானி ஒரு கையெழுத்தும் தான் போட்டிருக்கிறார்கள். அந்த ஆச்சாரிய கிருபலானி 90 வயது கடந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரபுதாஸ் பட்வாரி என்கிற காந்தியவாதி ஆளுநராக இருந்தார். அந்த ஆளுநர் மாளிகையில் ஆச்சாரிய கிருபலானி வந்து அமர்ந்திருந்தார். நாங்கள் சில பேர் அவரை சந்திப்பதற்கு என்று சொல்வதை விட தரிசிப்பதற்கு சென்றோம். அப்படி ஒரு மனிதனை எல்லாம் இன்று பார்க்க முடியாது. அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நிலவரங்கள் குறித்தெல்லாம் அவர் கேட்டார். அப்பொழுது அந்த நேரத்தில் ஜனநாயகம் குறித்த ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார். நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். In democracy, we have no choice to choose between good and evil. We have only choice to choose between greater evil and lesser evil என்றார். இது நல்லது, இது கெட்டது என்று முழுவதுமாக ஒன்றை நல்லதென்றும் ஒன்றை கெட்டதென்றும் மனிதர்களிடையே பார்க்க முடியாத நிலையில் ஜனநாயகத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? இருக்கக்கூடிய தீமைகளில் சிறிய தீமை எது என்று பார்த்து அந்த சிறிய தீமைக்கு வாக்களிப்பதை தவிர ஜனநாயகத்தில் வேறு வழி இல்லை என்றார். என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை சந்தித்தாக வேண்டும். நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை அவர்கள் தங்கள் கண்களிலே தரிசனம் செய்தாக வேண்டும். வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்லாட்சியை அவர்கள் வாழும் காலத்திலேயே பார்க்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு நான் சாக வேண்டும், அவ்வளவுதான். வேறெந்த ஆசையும் எனக்கு இல்லை. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் என் மீது பழி தூற்றக்கூடியவர்கள் தூற்றுவார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை. வார்த்தை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த வார்த்தை தவறாக சென்று விட்டால் அது தரக்கூடிய விளைவு எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார், வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடியதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லவர்களாக இருக்கிற நீங்கள் தப்பான மனிதர்களுக்கு பின்னால் எதன் பொருட்டும் செல்லலாக. நல்லவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். என் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று சேர வேண்டும். கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் ஒன்று சேர வேண்டும். இங்கே இந்துவும் கிடையாது, இங்கே இஸ்லாமியனும் கிடையாது, இங்கே கிறிஸ்துவனும் கிடையாது. இங்கே இருப்பவன் மனிதன், மனிதன், மனிதன் மட்டும்தான். மனிதத்தை மையமாக வையுங்கள். எந்த ஒரு மனிதனின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வருவதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது என்று முடிவெடுங்கள். மாற்றம் வர வேண்டும். நல்லவர்கள் ஒன்று கூட வேண்டும். 5 ஆண்டுகளாக திமுகவுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்றை மட்டும்தான் சொல்கின்றார்கள், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆண்டது போதும், தமிழகத்திலே மக்கள் மாண்டது போதும், எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல தமிழகத்தில் எல்லாருமே எப்ப தேர்தல் வரும் என்று கொண்டிருக்கின்றார். நீங்க பாருங்க, தமிழகத்தில் எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இல்லாத ஒரு அவலநிலை. 5 ஆண்டு காலம் ஆட்சியில், 5 ஆண்டு காலம். இன்னைக்கு தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் இருக்கிறார். 14 அமைச்சர்கள் மீது ஏதோ ஒரு ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. KN நேரு அவர்களாக இருக்கட்டும், 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட தமிழகத்தில் கொள்ளையடிப்பதற்காகவே ஒரு கூட்டம் 5 ஆண்டுகளாக மக்களை கசங்கி பிழித்து விட்டார். கசக்கிட்டாங்க. மக்களுக்கு வேண்டாம். என்னதான் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தாலும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு திமுக காரங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம் இல்லைங்க, தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் அனுப்பிட்டோம்.
அவங்க எல்லாம் சந்தோஷமா வங்கியில போய் ஓடி போய் பணப்பெருக்க நிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா வங்கிக்கு போறதை பார்த்தாவே தெரியலையா? நான் ஒரு திமுக காரங்கிட்ட சொன்னேன், அண்ணன் அவங்க வங்கிக்கு ஏன் போனாங்கன்னா போட்ட பணத்தை புடுங்கிடுவேன்னு உடனே எடுக்க போயிருக்கிறாங்க. சந்தோஷமெல்லாம் யாரும் வங்கிக்கு போகல. விளாத்திக்குளம் தூத்துக்குடி சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பாப்பா 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இயற்கை உபதைக்காக வீட்டுல கழிப்பறை வசதி இல்ல, பக்கத்துல ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. 6 மணிக்கு போன பாப்பா 8 மணி வரைக்கும் வரல. அப்பா அம்மா உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு 8 மணிக்கு புகார் கொடுக்க போறாங்க. காவல் நிலைய அதிகாரி சொல்றாரு, அண்ணே நான் புகார் வாங்க மாட்டேன், மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. மகளிர் காவல் நிலையம் இருப்பது விளாத்திக்குளம், இவங்க கிராமம். 11ஆம் தேதி காலையில விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அந்த காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் ஒரு சகோதரி, ஒரு பெண், இந்த குற்றத்தை பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, உன் பொண்ணு யாரு கூடவாவது ஓடி போயிருப்பா, போய் தொலாவுங்கிறாங்க. ஒரு தாய்மார் கேட்க கூடாத ஒரு விஷயத்தை 11ஆம் தேதி காலையில விளாத்திக்குளத்துல சொல்றாங்க. 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த பாப்பா 17 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த ஊருடைய ஒதுக்குப்புறத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை. அந்த பாப்பா 10ஆவதுல எவ்வளவு மார்க் வாங்கி தெரியுமாங்கம்மா? மேலே நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த பாப்பா இப்ப 12வது பரீட்சை எழுதுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண் வாங்கிய சிறுமி. 495 மார்க், 5 மார்க் தான் எக்ஸ்ட்ரா வாங்கல. அந்த குழந்தை ஒரு பெரிய மருத்துவராக, ஒரு பெரிய பொறியாளராக, அந்த குடும்பத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய குழந்தையாக. அந்த குழந்தைக்கு என்ன பரிசுங்க? கயவர்களால் கருக்கலிக்கப்பட்டு கொலை. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சென்னை கமிஷனர், அதிகாரிகள் 5 பேர் உட்கார்ந்து பத்திரிகை நண்பர்களை பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த கொலை 8008 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகளில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த ரேப் கேஸ், பாலியல் வன்கொடுமை 2080. தினமும் ஒருத்தருங்கம்மா 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை, 18 வயசு கீழே இருந்தா போக்சோ ஒரு சட்டங்கம்மா. 18 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தை, எத்தனை குழந்தை நம்பிக்கையா அங்க வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கம்மா. மேடையின் மீது வந்து புகைப்படம் எடுத்துட்டு போறாங்க. குழந்தை நம்பிக்கையோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் நம்பிக்கையோடு அந்த குழந்தையை கூட்டு வந்திருக்கிறாங்க. பத்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டு போவோம். அந்த குழந்தைய நம்பிக்கையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தை பத்திரமா வருகை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருங்க? அரசனுடைய பொறுப்பு. அதுக்குதான் நம்ம சம்பளம் கொடுக்கிறோம், அதுதான் வரி பணம் கொடுக்கிறோம். நம்ம குழந்தைய பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசு. கடந்த 5 ஆண்டுகள்ல 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட குற்றம், நான் சொல்றது இதை மட்டும் நல்லா கேட்டுக்கம்மா, 39,900 குற்றங்கள். தமிழகத்திலே 18 வயசுக்கு கீழே குழந்தைகள் 39,900 பேர்த்தின் மீது குற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு நாளைக்கு 22 குழந்தையின் மீது 22 குழந்தை ஒரு நாள். அது பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம், வேறொரு குற்றமா இருக்கலாம். குற்றம் 18 வயசு கீழே தனியா ஒரு சட்டம் வைத்திருக்கின்றார்கள், போக்சோ என்கின்ற சட்டம். எந்த லட்சணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்கம்மா, சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. முதலமைச்சர் அவரு திமுக காரங்களை மட்டும் கூட்டம் போட்டு பார்க்கிறார், பொதுமக்களை பார்க்கிறதே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்கு நம்பிக்கையோடு சுற்றுறார்? திமுக ஆட்சிக்கு வரும், பூத் கமிட்டி மாநாடு திமுக உறுப்பினர், திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு. பொதுமக்களை பார்க்கறதே இல்லையே. கட்சிக்காரங்களை பார்த்தா கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா சூப்பர், ஐயா டூப்பர், ஐயா டாப்பர் சொல்லுவாங்க. பொதுமக்கள் அவ்வளவு கொலை வெறியில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை திரும்ப தமிழகத்திலே கொடுக்க கூடாது. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பாதுகாப்பாங்க. ஒசூர்ல 2.5 வயசு குழந்தை பாதுகாப்பா இல்லை. 68 வயது மூதாட்டி பாதுகாப்பாக இல்லை. பாலியல் வன்கொடுமை என்பது சர்வசாதாரணமாக தமிழகத்தில் இன்னைக்கு தாங்கம்மா கூட்டு பாலியல் பலாத்கார கேங் ரேப் இன்னைக்கு தான் கேட்கிறோம்.